அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போயிட்டு, இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும், இப்போ செல்வமணி கிட்ட கேட்டிருக்கேன் சார், இந்த படத்தில் பாட்டே கிடையாதுன்ட்டாப்லையா. அப்புறம் என்னய்யா இது, ஏதோ ஒரு 2 பாட்டாவது வெய்யி அப்படின்னு கம்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லுவார். ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடிய அந்த ஆட்டமா பாட்டமா அதோட ஓப்பனிங் பிஜிஎம் அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறுல பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் இன்னைக்கு அந்த பீட் வந்ததுன்னா இந்த இதுதான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது. அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அவர் ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு தவிர, அவர் 10 ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்காரு. ஸோ இளையராஜா அவர்களுடைய இசை, அதுவும் பின்னணி கோர்வை, ஒவ்வொரு ஷாட்டும் என் தம்பி நான் என்னென்னா அப்போ பயந்துட்டேன். ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை பயங்கர கிராண்டியராக எடுத்துக்கிட்டாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணேன். 2வது தம்பி இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை போட்டி, இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன். என்னய்யா சரி, அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சரி ஃபில்ம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க. நான் 35mm போதுங்க. என்னையா இந்த படம் 35mmன்றான் ராவுதரு, இன்னும் உதய் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. விட்றா, அவன் ஏதோ பண்ணிட்டு, அவன் கிழக்கு வாசல் நல்ல படம் கொடுத்துருக்கான், என்ன எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிவிடும். நான் கதையெல்லாம் சொல்கிறேன், அவருக்கு ஒன்றுமே பிடிக்கல. கேப்டனுக்கு இவங்க 2 பேரும் கெடுத்து வச்சுட்டாங்க, இந்த ஆபாவானன்னு ஆர்கேஎஸும். இவங்க தான் எனக்கு எதிரிங்க மெயினாங்க. ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர், இந்த டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டெய்லி காலையில் 7 மணிக்கு போய் அழகா ஷூட்டிங், 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர். இதில் இவங்க பண்ணாது எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும், விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன். கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீர். இன்னைக்கும் இந்த மனுஷனை தவிர வேற யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது. ஐயாவோட மானம் அந்த கவரிமான மீறும், அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னாலதான் பேருன்னு எழுதுனேன். அது ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள். அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு. பசியோடு அந்த பக்கம் போகிறவன்லாம் சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா, பின்னாடி டைனிங் டேபிளை சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான். மற்றவங்களாவது டைனிங் டேபிளை போட்டிருப்பாங்க, சேர் 4 சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான். யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது, பிரியாணி. அந்த காலத்தில் நம்ம அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க. யார், எந்த ஆட்டோக்காரங்க காசு வாங்க மாட்டாங்க. ஏன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார். ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி, எந்த ஒரு மனுஷனுக்கும் கொடுத்து கொடுத்து பழக்கம் இருக்கலாம். ஆனால் அடுத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான். ஸோ அவருடைய ஆன்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இதுக்கப்புறம் பெப்சியில் வேலையை விட்டுட்டு
தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்று அன்போடு என்னை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, கேப்டன் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். பொதுவாக நடிகர்களுக்கு இந்த 100வது படம் ரொம்ப ரிஸ்காக இருக்கும். சிலருக்கு அது சரியா. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு படிக்கட்டா இருக்கும். இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிட்டு போகும். இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும். அப்படி அமைஞ்சதுதான். முதல்ல சட்டபுரட்டரை, அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்களில் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. இந்த படத்துல தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு. அது இந்த படத்து மூலமாக தான். ஜென்ரலா நான் விஜயகாந்த் நடிச்சு மற்றவங்க டைரக்ட் பண்ற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் நான். ஆனா இந்த படத்தை 3 தடவை பார்த்துருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங். இதுல வசனங்கள் லியாகத்தலிகா மேடையில் இருக்கிறாங்களான்னு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப யதார்த்தமா, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்துல. அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை அதான் இயக்குனர்கள் ஒரு நடிகரை தூக்கிட்டே போவாங்க நல்ல இயக்குனர்கள் கிடைக்கும் போது. அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்வமணி சார். அந்த 87 அந்த 90 இந்த ஒரு 3-4 வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு. டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ள வந்தாங்க. பயங்கரமான சக்சஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்னன்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு. ஆனால் டிஎஃப்டி படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஏன்னா மற்றவங்களாம் இட்டு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ப்ரொடியூசர்கள்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்போ இந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம். அந்த காலகட்டத்தில் 2 இயக்குனர்கள் எனக்கு தெரிஞ்சு, உதயகுமார் சார் அவரும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரு நாளில் இத்தனை நாளில் நான் படம் எடுத்துடுவேன், என்னுடைய ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது செல்வமணி சார், அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேரத்தில்
நான் விஜயை பற்றி பேசாமல் போனேன். விஜய்னா விஜயகாந்தை பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்காது. ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குனர்களை எல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுவார், என்ன மட்டும் டைரக்டர் சார்னு கூப்பிடுவார். அதாவது அது வந்து அந்த மரியாதை, நன்றி. அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜய். சட்டம் ஒரு இருட்டறையில எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி 18வது படம் பெரியண்ணா அதுலேயும் அப்படித்தான் நடந்துக்கிட்டார். இத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்ணுறேன் அந்த படம் பெரியண்ணா. அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி, அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய செல்லுமணி சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கும் சார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ் வரும். நன்றி சார், வணக்கம். நான் சீக்கிரம் போகிறேன், மன்னிச்சுக்க. எல்லாரும் மேடையில் இருக்கிறவங்களாம் என்னை மன்னிச்சுக்க.